உக்கடம் பகுதியில் துளசி பார்மசியின் 81வது புதிய கிளை துவக்கம். கோவை உக்கடம் பகுதியில் துளசி பார்மசியின் 81வது புதிய கிளையை கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முருகேசன் திறந்து வைத்தார். மருத்துவர் டாக்டர் பாபுராணி குத்துவிளக்கேற்றிய நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். துளசி பார்மசி நிர்வாக இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். முதல் விற்பனையை கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் வெங்கடேஷ் துவக்கி வைக்க அதனை கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்க பொருளாளர் செல்வராஜ் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மண்டல மேலாளர்கள் பசுபதி, சீதா ராமகிருஷ்ணன் மற்றும் துளசி பார்மசி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திறப்பு விழாவை முன்னிட்டு 1000 ரூபாய்க்கு மருந்துகளை வாங்குபவர்களுக்கு 15% தள்ளுபடி வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. துளசி பார்மசி இன்று தனது 81வது கிளையை கோவை உக்கடம் பகுதியில் உள்ள லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பெட்ரோல் பங்கில் துவங்கியது. இந்த நிகழ்ச்சிக்கு லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர்கள் வந்திருந்து சிறப்பித்தார்கள். மற்றும் கோவையின் முன்னணி கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பாபுராணி அவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். துளசி பார்மசி 2001ஆம் ஆண்டு கோவையில் துவங்கப்பட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட 39 நகரங்களில் 81 கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. இன்றைக்கு இந்தியாவின் முதல் 10 மருந்து தொடர் நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். 81வது கிளை, இன்னும் ஒரு 2-3 கிளை பாரத் பெட்ரோலியம்லேயே விரைவில் வர இருக்கிறது என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.